ஐயா எப்பயும் போல ஆரம்பிங்க. வெல்கம் டு தி பாய்ஸ் ட்ரிப். கை காட்டுங்க. ரெடி. வெல்கம் டு தி பாய்ஸ் ட்ரிப். அப்புறம் சொல்லு. ஓகே. என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. சொல்றேன். வெல்கம் டு தி பாய்ஸ் ட்ரிப். நம்ம வந்து சென்னையில இருந்து கிளம்பி இப்போ வந்து பிச்சாவரம் போறோம். ஆமா. என்ன இருக்குன்னு எனக்கு தெரியாது. நான் எதுவும் பேசலப்பா. அவர் தான்ப்பா பேசினாரு. சொல்லவே இல்ல. கில்லர் பிலிமிங்கறீங்க கிங்காங்க காட்றாங்க. சொல்லவே இல்ல. என்ன சென்ட் போட்டுற? சென்டே போடல. அப்படியே அது உடம்புல இருந்து வர நறுமணம் வாசனை. நறுமணம். அந்த மாதிரி ஒரு கை தன்னம்பிக்கை. அதனால நாங்க எல்லாம் சேர்ந்து போறோம். பிச்சாவரம் போயிட்டு அதான் நீ என்ன பண்றேன்னா சரி வச்சு ஏன் பேச முடியுதா? நான் ஒரு பக்கம் பேசிக்கிறேன், அவனும் ஒரு பக்கம் பேசி அப்படியே போ. அம்மா தேங்க்ஸ்டா. நானாச்சும் இருக்கேன்னு சொல்றேன், நீ அப்படியே பண்றியடா. பிளாக் டீ பிளாக் காஃபி கிடைக்காதுன்னு சொல்லிட்டாரு. அதாவது பிளாக் டீ. எப்பவுமே வந்து டயட் கண்ட்ரோல் பண்ணுங்க. தேவையில்லாம் மில்க் ப்ராடக்ட்ஸு, தேவையில்லாம் தின்றது, இந்த ஆயில் ஐட்டம்ஸ்லாம் தின்றது, கண்டவங்க போய் எல்லாம் கேட்டு என்ன சாப்பிடுங்க. சரக்கு ட்ரிப்ட் அடிச்சு சாப்பிடுவேன். அதுல இருந்து அப்படியே ஊத்தணும், அப்படியே சொட்டணும். அப்புறமா அப்படியே லவுக்குன்னு வாயில போட்டுப்பாரு. கேட்டா வந்து ஹெல்த் கான்ஷியஸோட இருங்க. எதுல செய்யறாங்க தெரியுமா? மயோனைஸ் எதுல செய்யறாங்க? முட்டை மட்டும் தான். வேற நேரத்துல சொல்லி தரடா, ஆரம்பிச்சு முடிச்சு வைடா. பிஸ்கெட்ல இதுக்கு தான் படிக்கடான்னு அடிச்சுக்கிட்டேன். முட்டை பசங்கடா. ப்ளீச்சிங் பவுடர் போடுவாங்க. நல்லா இருக்குல்ல. ஐயா முட்டை ஆரம்பிக்க. முட்டை போட்டு அதுல மீதி ஃபுல்லா எண்ணெய் ஊத்துவாங்க. எண்ணெயா? எண்ணெய் தான். பாம் ஆயில் குட் ஃபார் ஹெல்த். டேய், அதாவது இவர் வந்து பிளாக் காஃபி தான் குடிப்பாராம். பால் போட்ட டீ, பால் போட்ட காஃபிலாம் குடிக்க மாட்டாராம். இங்க எதுக்குடா வந்த? டீ சாப்பிட. பாக்கெட்ல எவ்வளவு வச்சிருக்க? ஒரு டீக்கே 10 பைசா கம்மியா இருக்கு. 90 பைசாவுக்கு என்ன முக்கா டீ குடுப்பானா? எடுத்து வாடா. கேட்டா ஹெல்த் கான்ஷியஸ். பொறம்போக்கு நான் வெறும் வயிற்றுல காஃபி குடிக்கிறது ஹெல்த் கான்ஷியஸ் கிடையாது தெரியுமா? அதனால தான் டீ குடிக்கிறேன். டீடா வென்று. இதுல வந்து ஃபுல்லா வந்து அதிமதுரம் அதெல்லாம் இருக்கு. என்னது? சாத்திக்கிட்டு மூடிக்கிட்டு போ அப்படின்னு. தேங்க்ஸ் காய்ஸ், தேங்க்ஸ் ஃபார் த டீ. உங்க உழைப்பால தான் நாங்க இருக்கிறோம். சாரி, எங்க உழைப்பால தான் நாங்க இருக்கிறோம். அவன் உழைப்பால தான் அவன் இருக்கிறான். சும்மா சொல்லி பார்த்தேன், அப்பயாச்சும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்களேன்னு. எந்த பயனும் இல்ல. எதுக்குப்பா? இப்ப மாட்டிக்கினே கேமரால அவ்வளவு வளருனியா? ஐயோ மகனே, அத பத்தி யோசிக்கவே இல்லை. சாத்திக்கிட்டே மூடிக்கிட்டே போ. சாத்திக்கிட்டே மூடிக்கிட்டே போ. சாத்திக்கிட்டே மூடிக்கிட்டே போ. பிச்சாவரத்துல கயாக்கிங் இருந்தா போலாமா? ஏன் கயாக்கிங் இல்லையாங்க? அது இருக்குன்னு சொல்லி தான் ஏமாத்தி கூட்டு வந்தாரு அவரு. இல்ல போட் இருக்குது. நம்ம ஓட்ட மாட்டோம். போட் வேற கொடுப்பான். என்ன நம்பி போட் நீ தான் கொடுக்க மாட்டே. நீ வாயை முடிட்டு இருந்தா அவன் போட்டு கொடுப்பான். என்ன நம்பி வாயில தான் கொடுப்பான். வாயில கொடுப்பானா? வாயில நீ வாங்கிக்கல. பஞ்சி ஜம்பிங் இருக்கா? ரெண்டாவது வீடியோ போடல. உள்ள இருக்கிற இன்டர்னல்ஸ் மட்டும் காமிச்சிட்டு இருக்கோம். நீ எக்ஸ்டர்னல் இல்ல, உனக்கெல்லாம் காட்ட முடியும். யாரு நீ? உனக்கு எதுக்கு காட்ட? ரோட்ல போற புறம்போக்கு நாய் தானே. ஒரு கையில நீ, ஒரு கையில அவன். ரெண்டா இருக்கும். ஏன் திமுங்களா? எப்படி? இல்ல அவர் தெரியாது. புடிச்சுக்கடா சும்மா. என்னடா ட்ரெயின் கவுன்சில கம்மி பிடிச்சிருக்காங்க நமக்கு. 1000 பேர் 1000 1000 பேர் வேணும். நாய் சாவடி. இப்ப ஏது? அது பேர் நான் தம்பனையில இல்ல பிஎஸ்என்எல் தம்பனையிலே அவன் காவால விடுறது எடுத்தாரு. தம்பனையில் அது டீசன்ட் வித்தியாசம்னா தம்பனையில்ரா. எப்பவுமே லேட்டா வர நானே சீக்கிரம் வந்துட்டேன். இன்னும் வரல பத்தியா? மீட்டிங் போவீங்க. ஒரு 10 நிமிஷம் போயிட்டு வரேன். போகுது சண்டே ஐயா இன்னைக்கு. சண்டே தானே போவேன். ஆளுதான் ஏமா அண்ணன் நேத்து ஒரு பொண்ணு கூட போனேன். அதை சொன்னேன் நான். என்னன்னா யாருன்னு கூட நான் போனேன். நீ வாய் டேய் நாக்கு அழிக்கிற. நைட் ஃபுல்லா என் பக்கம் தானே பத்துந்தேன். ஐட்டல கேடார நான் தான்டா அது சுப்பையில. அட ஏய் இல்ல அவன் கரெக்ட்டா சொல்லிருக்கான். என்னது? ஆம்பள ஐட்டம் தானே நீ.
ஏய் ஊதுறாரா பாத்துறா ஊதுறாரா எப்ப கிளம்புனாலும் எவனாவது ஒருத்தன் வந்து அண்ணே நான் வந்துடுறேனே அண்ணே தம்பினே நான் இருப்பேனே கண்டிப்பா வந்துருவேனே அண்ணே 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 தம்பி விடாதீங்கண்ணே இவரும் லூஸ் மாதிரி எல்லாத்தையும் நம்பி நின்று இருப்பாரு. கடைசி நேரத்துல அண்ணே ஒரு முக்கியமான வேலைண்ணே தம்பியால வர முடியலண்ணே அண்ணே கோச்சிக்காதீங்கண்ணே அப்படின்னு ஒருத்தன் சொல்லுவான். ஒருத்தன் பேரெல்லாம் சொல்லக்கூடாது. என்ன பேர் சொல்ல முடியாது? அந்த பொறம்பங்க பத்தி பேர் சொல்லக்கூடாதா? அவன் நான் கழுவி ஊத்துவேன் நானு. ட்ரிப்பு கிளம்புற 1 மணி நேரம் முன்னாடி வரைக்கும் சொல்லவே இல்லை வரலன்றத. வேற யாரும் இல்ல சந்திரன், அவன் என்னோட காலேஜ் ஃப்ரெண்ட். அதுவும் இவரா கேட்டதுக்கு அப்புறம் தான் சொல்றான். என்ன இவரை பார்த்தா எப்படி தெரியுது உங்களுக்கு? புரியல எனக்கு. லூசு மாதிரி இருக்கா? கிளாசிக்கல் சரியா? இது போட்டா என்ன ஆகும்? இத போட்டா என்ன ஆகும்? இந்த சூரிய ஒளி இருக்குல்ல, அந்த சூரிய ஒளி இந்த கல்லு மேல விழும். விட்டு இது பின்னாடி ஒரு ஓட்டை இருக்குல்ல, தெரியுதா? இந்த ஓட்டை இருக்கும் பாரு, நல்ல பெரிய ஓட்டையா இருக்கு. ஆமா. ஐயோ நம்ம மைண்ட் அங்க போகுது. அப்படியே காமெடி ஆகிடும். எஸ்ஐ சார், ஐயோ இங்க பாருங்க சார், ஒரே பைத்தியங்களா இருக்கு சார். இந்த சூரிய ஒளி என்ன செய்யணும் பாத்தீங்கன்னா, இது மேல விழுந்ததுக்கு அப்புறமா இது பின்னாடி இருக்கிற ஓட்ட வழியா இது வழியா பின்னாடி என்னோட விரல்ல படும்னு சொல்லுவாங்க. அப்படி பட்டுச்சுன்னா என்ன ஆகும் தெரியுமா? நீ இது மோதிரத்தை போட்டு சூரிய ஒளியில காட்டி நான் பார்த்ததே கிடையாது. ரெஸ்ட் ரூம் போற இதை கழட்டியும் வைக்க மாட்டேன். எத்தனையும் ரைட் ஹேண்ட்ல போட்டுருக்கேன், லெஃப்ட் ஹேண்ட்ல போடல. இது வந்து புதனுக்கான கல்லு. இது வந்து கையில வந்து புதன் மேடு. அதனால இந்த இடத்துல ரேகையே இல்ல, புதன் மேடு இருக்கு. இங்க 4 முடியதான் பார்த்த வெள்ள முடி. இங்க பாரு கட்டிங் போட்டு வெள்ளை அடிச்சோன்னு செய்யா சரியா வெள்ளை ஆனதால பிரச்சனைங்க. வெள்ளை அடிச்சு இல்ல கருப்பு அடிச்சிடலாம். யார் அட்வைஸ் பண்றாரு பாத்துக்கோ. ஐயோ ஒரு ஏதோ பெருசா இவர் வந்து அப்படியே மன்மத காது வாரத்துல மட்டும் வெளுத்து போச்சு. காதோரம் ஒயிட் போட்டான்னா போக போறோம்னு அர்த்தம். எல்லாரும் வயசாயிட்டு கைஸ். காந்தி பிரதர் செட்டு, காமராஜர் செட்டு, போதி தர்மர் செட்டு. காதோர நேரச்ச மூடி கதை மூடி காட்டுதடி பணி நிறுவனம் யாரும் மதிக்க மாட்டானுங்க. போன் ஆக்ட் பண்ணி வச்சிருக்காரு. நான் இவரு நாடா இது ஒரே மெயில் ஐடி 9 பேர் யூஸ் பண்றீங்களா அந்த மாதிரியா? ஆமா இவர் மெயில் ஐடி இவன்ட்ட இருக்கு, நெட்ஃபிளிக்ஸ் இருக்கு, அமேசான் இருக்கு, ஹாட்ஸ்டார் இருக்கு, எத்தனை ஓடிடி இருக்கோ எல்லா ஓடிடியும் இவர்கிட்ட இருக்கு. இதுல 2 பேர் யூஸ் பண்ணா ஹவுஸ் ஹோல்ட் பிளாக் ஆயிடுதுன்ட்டு ஒரு 290 ரூபாய் கட்டி இன்னும் 2 பேர் கொடுத்துருக்காங்க. 100 ஆண்டு காலம் வாழ்க. உங்களுக்கு எல்லாம் யூசரை கொடுத்துட்டு ஒரு விட்டு படம் கூட என்னால பார்க்க முடியல. இல்லங்க இவரு இதுக்கு என்ன ஐயா நல்ல படிக்காரணி போல ஒரு ராஜாவை போலுன்னு வச்சிருக்காரு. நான் பேர் சொல்லிட்டு ஸோ வந்து சாம்பார் சட்னி தான் நான் உங்களுக்கு சப்புன்னு மூஞ்சில் அடிச்ச மாதிரி சொல்லிட்டாங்க. வேற வழி இல்லை. முட்டை தோசை கேட்டோம், முட்டை தோசை கிடையாதுப்பா, தனியா முட்டை வாங்கிட்டு வந்து கொடுக்குறோம், அப்படியாச்சும் போட்டு தரேன்னு கேட்டோம். அப்பயும் போட்டு தர முடியாது தம்பி, ஒரு வெஜ்ஜு மட்டும் தான். காலையில நாங்க வெஜ்ஜு மட்டும்தான், நாங்க ரொம்ப ஆச்சாரமான குடும்பம் அப்படின்னு சொல்றாங்க. நாங்க பீச்சோர் மகிறவங்க. அண்ணன் வேற சுகர் பேஷண்ட் வேற, ஐயோ மாத்திரை போடணும். சாம்பார் சட்னி சாப்பிட்றத நீங்க என்னத்த பார்க்க போறீங்க? என்னத்த நான் காட்டுது பார்த்தீங்களா கைஸ்? தூங்கக்கூடாதுன்னு என்ன தூங்க விடாம எவ்வளோ நேக்க தூங்கி நடாரு பார்த்தீங்களா? நீ தூங்குன அண்ணா எழுப்புனது தூக்கம் வந்தா பாக்கலாம் அப்படின்னு கண்ணை மூடிதான் கலாச்சிடலாம்னு சொல்லிட்டு நான் ஏன்னா கலாய்க்கு போறேன் பாக்குறியா? நார இந்த பக்கம் சாயந்தரம் வெயில் அடிக்குது. அதனால பாரு இப்படி வந்து இப்படி வச்சு கையை முட்டு கொடுத்துட்டு உட்காந்து தூங்குறவங்க முட்டு கொடுத்துனா நல்லா தூங்கிட்டாருங்க கைஸ். வந்து எழுச்சி உடனே கையை ஊனின்னு தூங்குவானா காலை நீட்டின்னு தூங்குவானா? இது கேள்வி வேற இவருக்கு. நான் தூங்குறேன்னு சொல்லிட்டு தூங்க விட்டியா நீ? நான் என்ன நீ நல்லா தூங்கிட்ட. அந்த கோகுல் சாண்டல் பவுடர் பார்த்துருக்கீங்களா? அதில் ஒரு குழந்தை ஒன்று காலை விரிச்சுன்னு தூங்கின்னு இருக்கும் பார்த்தீங்களா? அது மாதிரி தூங்கிட்டு இருக்கேன். எந்த அநியாயம் இந்த மாதிரி அநியாயம் எங்கே நடக்கும் கைஸ் பார்த்துக்கணும். தூங்க மாட்டேன்னு என்ன தூங்க விடாம அவர் எப்படி தூங்குறாரு பாருங்க கைஸ். தூங்கி விட்டேனாம், அதை பெரிய துக்கமாக பேசுகிறார்கள்.
துண்ணில் பாடுന്ന பாட்டில் தான பொன்னிலங்கு தானத்தாலி எல்லே ஒரு வேர்ல்டுல 2வது மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட்டுக்கு வந்திருக்கும். இங்க பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. கிளீனா மெயின்டைன் பண்ணிருக்காங்க. ஒரு தூண் எக்ஸ்ட்ரா வந்துரும்னு நினைக்கிறேன். இவன் பண்ற வேலையை பாரு. 10 மாசம் கழிச்சு வந்து பார்த்தா இங்க பக்கத்துல ஒரு தூண், குட்டி தூண் வளர்ந்துருக்கு. கிளீனா மெயின்டைன் பண்ணிருக்காங்க. ஒரு கவர்மெண்ட் பில்டிங் அப்படிலாம் இல்லை, கிளீனா இருக்கு, சுத்தமா இருக்கு. அஜித்தை மட்டும் வர வச்சுட்டு மத்தவங்கள தள்ளி நில்லு. ஏன்னா எச்சத்து போறோம் மேல. வெயில் பாருங்க, வெயிலே தெரியலையாம். அச்சி வந்துட்டார் நானே. ஒரு நல்ல வீடியோ எடுக்க விடுறாரானே, அதுக்குள்ள வந்துட்டாருன்னு. அஜித், இதை போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் உனக்கு தண்ணியில இருக்க பயம் கொஞ்சமா கம்மியாகும். ஏன்னா நீ இருக்கவே மாட்டே, செத்து போயிருப்பேன். பாடி தூக்கி போட்டு. Safety is most important. டிப்ரமேஷன்ல இருக்கேன் ப்ரோ. சும்மா இருங்க. டிப்ரமேஷன்ல இருக்கேன் ப்ரோ. போட்டு கொஞ்சம் அப்படி நவுத்திடுவாங்க. நவுத்துனதுக்கு அப்புறம் இதுல இறங்கி சரியா அப்படியே வந்து பிரபாஸ் மாதிரி இப்படி நில்லு. அப்படியே உங்க ஷோல்டர் மேல காலை வச்சு அப்படியே வந்து போட்ல ஏறுவேன். நீ போயிடுவ, நான் செத்து உள்ள போயிட்டு. எம்மா சுடுதுடா டே. ஏய் என்னடா இப்ப அனுஷ்கா மாதிரி யாரும் வர மாட்டீங்களாடா? ஆயா ஒண்ணா ஒண்ணு வரும். காத்து இயற்கை. அவர் குஞ்சு மட்டும் உட்காந்தானே பால் கறந்துடலாம். முடிஞ்சு. முதல்ல பால் கண்ணுக்குட்டிக்கு தான். இதா இருக்கு பாருங்க. டைட்டானிக் படம். சரியா? யாரு ஹீரோயின்? ஹீரோயினா? யாரு அப்போ ஹீரோயினுக்கு வில்லன் ஒருத்தர் இருப்பானே. வில்லனுக்கு சரிப்பட்டு வர மாட்டேன், குள்ளனாவே இரு. ஏன்டா உன்னை தற்கொலை தான் பண்றாங்க, ரேப் பண்ணி கொல்லல. சரியா? ஹீரோயின் மாத்தி தர முடியுமா? ஏன்டா காட்டு எருமை, நீ அம்மாவை இங்க புடிச்சா தூக்குவியா? ஹீரோஸ் why are you committed suicide? இல்ல இத்தனை பேர் ஏதாவது பண்ணிட்டு பையன். இங்க இவனை தவிர வேற யாரும் காட்சி இல்ல. நீ ஒண்ணு கவலைப்படாத. இவன் கிட்ட நான் உன்னை காப்பாத்துறேன். இவன் தானே உன்னை லவ் டார்ச்சர் பண்றான். போடா ஐடி. நான் தான் காப்பாத்திருக்கேன் இவனை. இவன் எனக்கு தான். அப்புறம் என்ன? இது ரோஸ் வரணுமா? கேஸ் மாதிரி இருக்கு. இதோ வந்தவன படுங்குது. இத்தனை பேர் பாத்துட்டு இருப்பீங்களா ரோஸ் வரையும் போது? நானும் ரோஸ் மட்டும் தான் அந்த ரூம்ல இருப்போம். சரி உங்களுக்கு எல்லாம் ஃப்ரீ ஷோ காட்டுறல, பாத்துட்டு போங்க. அவன் வரையறதே ஒரு மாதிரி பாக்குறானே. சீ போறீங்க, நான் எப்படி பாக்குறேன் போய். நானா? நீதான். நல்லா இருக்கா? உனக்காக வரது நீ மட்டும்தான். ஒரு கண்ணு மூடி பாக்குறது. என்ன எதுவும் தெரியல. உனக்கு ஒண்ணும் இல்ல, அதனால எதுவும் இல்ல. அரே பில்லி சுனிய மாதிரி பண்ணி வச்சிருக்க. நித்ரவு ஜாக்கா. அதெல்லாம் எனக்கு தெரியாது. எவ்வளவு அழகா இருக்கு. படம் வரைஞ்சு கொடுத்தோம்னா மேட்டர் நடக்கும். அப்படி வந்து மேட்டர் சீன். இவ்வளவு குரூப் நான் ரைட் ஏரியா கவர் பண்ணிக்கிறேன், நீ லெஃப்ட் ஏரியா. ஒண்ணுமே அதுக்கு ரைட் லெஃப்ட் வேற. இவ்வளவு கேவலமான பொண்ணை பத்தியே ஒன்னே வீட்டுக்கு போ. எனக்கு இன்னும் டவுட்டா இருக்கு. அப்பா மாதிரி பேச மாட்டேங்க. அவன் என்ன போய் சொல்லிட்டு இருக்கா? சரி படு. என் நெஞ்சில் குடியிருக்கும் நீச்சல் போட்டு வந்த விஜயே சிஎம்ஏ. விஜயே சிஎம்ஏ. விஜயே சிஎம்ஏ. சூப்பரா இருக்கு. உனக்கு உனக்கு இருக்கிறதுலே அழகா இருக்கு. இதுலடா இது அளவு தெரியாத டச் போட்ட ஜாக்கெட் மாதிரி இருக்கு எனக்கு. அழகா இருக்குடா. சூப்பரா இருக்குண்ணே. சூப்பரா இருக்குண்ணே உனக்கு. ஏய் ஐயடி. படம் எடுத்த இங்கதான் படம். இதோ துப்பறி வாங்க எடுத்து பிரிட்ஜா பாத்துக்கங்க. இல்ல இதெல்லாம் கட்டி வச்சிருக்கீங்க. என்னடா நாத்திரிக்குது? ஐயா காவால இருக்குது. இப்ப நாத்து அடிக்காம என்ன ஆகும்? ஒரு கொம்பளை காட்டு பள்ளி இருந்துடா. காட்டு பள்ளி வழி நெடுகே காட்டு பள்ளி. எவனோ அடி வாங்குறான். ஆட்டமலன் சார் யாரும் தெரியாதா?
ஒரு டேக். அது வந்துமா, அது வந்து ஆத்மார்த்தமா நம்ம பண்றோம்லம்மா அம்மா, நம்ம அதை ஆத்மார்த்தமா பண்றோம்லம்மா, அது அப்ப அப்படியே வந்துருமா. இப்ப வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து அந்த கத்தியில கட் பண்ணிக்கிற சீன் பாத்தீங்கல்லம்மா, அதெல்லாம் வந்து ஒரு ஷாட்ல பண்ணதுமா, ஒரு ஷாட்டுமா. அதெல்லாம் நான் ஒரே ஒரு ஷாட்ல அதை பண்ணம்மா. இதான்பா தசாவதாரம் எடுத்த இடமாப்பா, கேமரா திருப்பி காட்டு. பார்த்தது என்னடான்னா மரம், செடி, கொடி, தண்ணீர். இதை தவிர வேற எதுவுமே இல்ல. இந்த பன்னீர் தவிர. மீன் பாத்தியாமா? வா, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணு. நான் பாக்கலையே மீன், நீ வா. இன்னும் மீன் முட்டையில இருந்து வெளியே வரல. இவர் மீன் பாத்துருக்காரு, இவர் எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர். சரி, என்ன மீன்? மீன் இல்லடா, இவன் படுத்துட்டு இருந்தானா, அவன் செட்டி போல. மறந்துட்டியா? நம்ம எங்கே வந்தோம்னா வந்து பிச்சாவரத்தில் வந்து போட்டிங் வந்தோமா, வந்துட்டு இப்போ வந்து ஒரு ஹோட்டலில் சாப்பிட்றதுக்காக வந்திருக்கோம். உங்கள் பேர் என்ன? வேல்முருகன். ஹோட்டல் மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட்டை மீன் பண்ணுறதுக்காக ஹோட்டல் மேங்க்ரோவ்னே வச்சிருக்கோம். எவ்வளோ நாளாக இருக்குது ஹோட்டல்? இது 5 வருஷமாக இயங்கிட்டு இருக்கு இந்த ஹோட்டல். வீடு வந்து பின்னாடி இருக்குது. நாங்கள் வீட்டில் தான் முன்னாடி ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ டேஸ்ட் எல்லாருக்கும் பிடிச்சி வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணி இப்போ கொஞ்சம் பெரிய லெவலில் போட்டிருக்கேன். இப்போ வந்து ஏசி ரெஸ்டாரண்ட் ஆகியிருக்கேன். சூப்பர் சூப்பர் சூப்பர். டாப்லேயும் உட்காந்து சாப்பிட்ற மாதிரி ரெடி பண்ணி மேலே ஓப்பன். இது எல்லாமே நாங்கள் ஃபேமிலியாக செய்கிறோம். நாங்கள் சொந்தமாக மசாலா எல்லாமே நாங்கள் சொந்தமாக மேக் பண்ணுவோம். எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக அன்னைக்கு வாங்கிக்குவோம். இங்கே பக்கத்தில் இருக்க பீச்சில் பக்கத்தில். ஆமாம், இங்கே ஒரு 5 கிலோமீட்டரில் ஆர்பர். ஓகே. அதனால டெய்லி அன்னன்னைக்கு அவங்க கண் பார்த்து ஃப்ரெஷ்ஷாக எல்லாமே வாங்கிட்டு வருவாங்க. மீன் குழம்பு இங்கே ரொம்ப ஃபேமஸ். ப்ரான் இங்கே வந்து ஃபேமஸ். ஓ சரி. ஒயிட் ப்ரான், ஸ்மால் ப்ரான் வந்து இந்த பேக் வாட்டரில் பிடிக்கிறது. ஓ ஓகே. இந்த மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் பேக் வாட்டரில் அந்த ஒயிட் ப்ரான் வந்து அவ்வளோ டேஸ்ட்டு. சரி சரி. அது சாப்பிட்டு போனவங்க அதுக்காகவே நண்டுக்காக வருவாங்க. ஸ்பெஷல் வந்து மீன் குழம்பு தான். ஆமாம், ஸ்பெஷல் வந்து மீன் குழம்பு, அந்த ப்ரான் நண்டு. ஆமாம். சரி ஓகே. இப்போ வந்து நம்ம உள்ளே போயிட்டு அண்ணன் சொன்ன மாதிரி எல்லா சீ ஃபுட்டையும் வந்து அடித்து நாக் அவுட் பண்ண போகிறேன். வாங்க போகலாம். மடவை, இது வந்து கரிமீன், இது வந்து காணங்கத்தை, இது வந்து பாறை, வஞ்சரம், இது வந்து செங்கரா. நாங்கள் எப்பயுமே வந்து சமைச்சு வச்சுக்கிறது கிடையாது. எல்லாமே ரெடியாக இருக்கும். மசாலா, மீன் எல்லாமே க்ளீன் பண்ணி ரெடியாக வச்சுருப்போம். அதில் வந்து டேஸ்ட் மாறி இருக்கும். அதனால நாங்கள் ஆர்டர் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அவங்களை 5 மினிட்ஸ் வெயிட் பண்ண சொல்லிவிட்டு அவங்க என்னென்ன சைடு சொல்லியிருக்காங்களோ செஞ்சு எடுத்து வந்து நாங்கள் ஃப்ரெஷ்ஷாக கொடுப்போம். ஸோ நம்ம என்ன மீன் நம்ம ஆர்டர் பண்ணுறோமோ அந்த மீனை ஆர்டர் பண்ணதுக்கப்புறம் தான் அவங்க வந்து அந்த ஃப்ரெஷ்ஷாக அந்த மசாலாலாம் தடவி தான் அப்புறம் தான் வந்து இவங்க குக் பண்ணுறாங்களே. ஆக்சுவலாக முன்னாடியே மசாலாவில் போட்டு எதுவுமே வந்து இது பண்ணல. அதுவும் மசாலாவும் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஃபேமிலியோடு வந்து எங்கள் வீட்லேயே எல்லாருமே ஃபேமிலி மெம்பர்ஸ் தான் வீட்லேயே வந்து ரெடி பண்ணுறாங்க. அந்த மசாலாவில் வந்து எல்லாமே வந்து வீட்லேயே ரெடி பண்ணுறாங்க ஆக்சுவலாக. ஆவி பறக்க சாப்பாடு போட்டாச்சு. அதுக்கடுத்து இப்போ நம்ம வந்து மீன் குழம்பு வந்து போகிறோம். இது வந்து ஆக்சுவலாக மீன் வந்து சின்ன சின்ன மீனாக போட்டிருக்காங்க. வந்து அப்படியே வந்து தெரிய முள்ளோடையே சாப்பிட்லாம். நமக்கு எப்பயுமே வந்து இந்த முள் அதெல்லாம் நம்ம பார்க்குறதே கிடையாது. மீன் குழம்புல அடித்து வெளுத்து கட்டுறது. இந்த இறா, ஸ்குவிட்டு ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி போட்டுருவாங்க. மசாலா போட்டு ஸ்குவிட்டு இறா அல்டிமேட், ஃபர்ஸ்ட் அல்டிமேட். வவ்வால் மீன் எப்பயுமே இந்த பாறையா வவ்வால்ண்ணா? ஓ அது வவ்வாலா? ஓகே, இது பாறை. சரி, தப்பாக சொல்லிட்டாங்க. அதனால் இந்த மீனை முழுசாக தான் சாப்பிட்றோம். இந்த கனவாவில் வந்து அந்த உடம்பு இருக்குது இல்லைங்களா, அந்த ரவுண்டாக இருக்கும். இதை விட டேஸ்ட் வந்து அதில் இந்த தலை தான் இருக்குல்ல. இந்த இடம்லாம் வந்து உங்களுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும். நடுவில் மட்டும் ஒரு இடம் மட்டும் பார்த்தீங்கன்னா ஹார்டாக இருக்கும். மீன் வச்சேன் உனக்கு இங்கேருந்து எடுத்து வச்சேன். இதுதான் தலை. சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா தலை கிடையாது, தலை ஷூட்டிங்கில் கிடையாது. வா, நல்லா அப்படியே விலையல்னு தெரியுதா? அப்படியே அடிச்சிடும். சரியான மீன். மீன் குழம்பு இருக்கு. என்ன குழம்பு? ஓ சூப்பராக சாப்பிடலாம்.
ஒழுங்கா பேசதும் புரியல. கொஞ்சம் மீன் குழம்பு கொடுங்களா. நானா இது நண்டு சாப்பிட தெரியாது பார்த்தீங்களா. அதான் பிடிக்காது. அடப்பாவி ரொம்ப இதுல சின்னதாக அதோட மூளை இருக்கும்டா, அது ஒரு தனி டேஸ்ட்டு. சாப்பிடு, நான் சொல்கிறேன், அண்ணன் சொல்கிறல சாப்பிடு. மூளை பிடிக்காது. அதே பிடிக்காதா? இவனுக்கு ஈரல் பிடிக்காது. ஓ, உனக்கு மூளை பிடிக்காது? வாந்தி வந்து சாப்பிட்டா வாந்தி எடுத்து மூளை சாப்பிட்டா வாந்தி வந்துமா? அந்த சின்ன வயசுல இந்த மூளை இல்லாமலே வளர்ந்துட்டேன். அதுதான் சொல்கிறேன், மூளை சாப்பிட்டா அண்ணன் ஊட்டுற சாப்பிடு. பிடிக்காது ஏண்டா, இந்த வயசு பையனுக்கு எந்த அண்ணனாவது ஊட்டுவாங்கடா. அண்ணன் ஆசையாக கொடுக்குறோம்ல, சாப்பிடு. மெல்றா. எப்படி படுத்து பார்த்தீங்களா, கீழே ஊற்றிட்டு போகிறேன். அதை பிடிச்சி அப்படியே மடக்கி நண்டு கொடுக்குறா. நண்டா மகனா நண்டா நண்டு தான், வேற நண்டு வாங்கி. இப்போ வந்து நான் சொன்ன மாதிரி அந்த நண்டு எடுத்து காட்ட பாருங்க. ஐயோ நம்ம என்ன பண்ணுவோம் வீட்டில், ஏதாவது நான்வெஜ் எதாவது சமைச்சோம், சிக்கன் மட்டன் எதாவது சமைச்சோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த எலும்புலாம் மிச்சமாகுது பாருங்க. சரி ஓகே, வாழை இலை சாப்பிட்டாலும் இந்த வாழை இலை மிச்சமாக பாருங்க, அதை மாடு போடுவான். இல்லை இந்த எலும்புலாம் மிச்சமாக பாருங்க, அது என்ன பண்ணுவான், ஏதாவது ரோட்டில் எதனா நாய் இருந்ததுன்னா அந்த நாய்க்கு போடுவோம்ல, இந்த மாதிரி எதுவுமே இலையில மீறாது. ஏன்னா இந்த இலையை கூட தின்னாலும் தின்றுவான். இயற்கை பயன் இருக்கேன்னு சொல்லிட்டு நோண்டி தின்றுவான் எனக்கு நகத்தை வச்சு. நான் வந்து நிறைய தடவை வந்து சில பேர் என்னை திட்டிருக்காங்க, நான் வந்து ரொம்ப க்ளீனாக சாப்பிடுவேன். அப்போ கூட திருந்தலை, கொஞ்சம் கிட்ட வாடா. நான் வந்து ரொம்ப க்ளீனாக சாப்பிடுவேன். என்னோட இலையில வந்து பார்த்தீங்கன்னா இந்த கருவேப்பிலை, கொத்தமல்லி எதுவுமே எடுத்து வைக்க மாட்டேன். எனக்கு தெரிஞ்சு நான் எடுத்து வைக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏலக்காய், கிராம்பு, இந்த பட்டை இலை, இந்த மாதிரி விஷயங்கள் நான் தான் சொல்கிறேனே, அதை கூட எதுக்கு விட்டு வைக்கிறேன். இன்னைக்கு வந்து ஒரு ரொம்ப அருமையான ஒரு சாப்பாடு நான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா, அந்த சாப்பாடு வந்து நாளைக்கு வந்து இன்னொருத்தருக்கு கிடைக்கணும் கண்டிப்பாக. கத்தி படம் இது மான் தலை, இது மீன் நெஞ்சு, இது நண்டியோட அவ்வளோ சொன்னீங்க. முட்டைக்கோசு பற்றி சொன்னீங்க எல்லாமே பேசிட்டான். இந்த மீன் அந்த மீன் சொல்லிட்டு எல்லாத்தையும் காமிச்சிட்டான். ஆனா எடிட்டர் என்ன பண்ண போறான்னு தெரியல. கட்டிங் நண்டுக்கு மீனுக்கு சண்டை, அது திங்கிறது சார். அக்கா கொஞ்சோண்டு சாப்பாடு கொடுங்க. நிறுத்துறா, இனிமே அவன் வாழ்க்கையில சோறே திங்க மாட்டியா? வாயில சாப்பிட மாட்டேன், மூக்குல எல்லாம் சோறு போகும் நினைக்கிறேன். மூக்கு மேல எப்படி சோறு போகும்? நண்டோட குஞ்சு எப்படி இருக்கு? சூப்பராக இருக்கு. நீங்கள் இந்த பக்கம் வந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஹோட்டல் மேங்க்ரோ உணவகம் கரெக்டான வந்து கண்டிப்பாக சாப்பிடுங்க. ரொம்ப நல்லா இருக்குது. ஆனால் எனக்கு திருப்தியாக இருந்ததுன்னா நல்லா இருந்துச்சு, சாப்பாடு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. Oh no!